ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி அரைக்காமல் தேங்காய் பால் எடுக்காமல் இன்ஸ்டண்ட்டாக கிண்ணத்தப்பம் வைக்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் அரை கப்பு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இது வறுத்த இடியாப்ப மாவு, நல்லா அரிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அரை கப்பு சீனி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இனி ஒரு கப்பு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். அரை கப்பு மாவு போட்டிருக்கோம், ஒரு கப்பு பால் ஊற்றிருக்கேன். மறுபடியும் பால் ஊற்றணும். ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டிருக்கேன். முட்டை மிக்ஸ் ஆகணும், அதுக்கு தக்கன நம்ம அரைச்சிருக்கோம். மறுபடியும் 2.5 கப்பு பால் ஊற்றிருக்கேன். அரை கப்பு மாவுக்கு டோட்டலாக 3.5 கப்பு பால் ஊற்றிருக்கேன். இதையும் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ பேட்டர் ரெடியாகிட்டு இருக்குது. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம அடித்ததை ஊற்றிடலாம். இதை நம்ம அவிக்க போகிறதில்ல, இதை காய்ச்ச போகிறோம். சுகர் கொஞ்சம் குறைவாட்டு இருந்தது, அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப்பு சுகர் போட்டிருக்கேன். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். நல்ல லிக்யூடாக தான் இருக்குது, கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிடுங்க. மாவு போட்டிருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். அரிசி அரைச்சி தேங்காய் பால்லாம் எடுத்து செய்யக்கூடிய கிண்ணத்தப்பம் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதுவும் நல்ல டேஸ்டாக இருக்கும். அதுதான் ட்ரெடிஷ்னலான கிண்ணத்தப்பம். சீக்கிரமாட்டே திக்காயிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மேலே பற்றாமல் பார்த்துக்கிடுங்க. நல்ல திக்காயிட்டே இருக்குது. ஜீரக பொடியோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சமாக ஜீரக பொடி சேர்த்துக்கிடலாம். நான் முழு ஜீரகத்தை ஃபைனலாக மேலே போட்டுருவேன். நல்ல திக்காயாச்சு. ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுனதுமே பேனில் ஒட்டாமல் வரும். போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நான் கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், அதில் அப்படியே ஊற்றிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கிடலாம். ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம். மேலே கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் போட்டால் போதும். அப்படியே இருந்து நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறியாச்சு. இனி நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இன்ஸ்டன்ட் கிண்ணத்தப்பம் சூப்பராக ரெடி ஆயிட்டு. அரிசி மாவும் பாலும் சீனியும் வச்சுட்டு சூப்பரான கிண்ணத்தப்பம் செய்தாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நம்ம பீசஸ் போட்டுடலாம். வெட்டதுக்கே அப்படி சூப்பராக சாஃப்டாக வரும். நம்ம சேனலில் நிறைய அல்வா ரெசிபீஸ், ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான சாஃப்டான டேஸ்டியான கிண்ணத்தப்பம் இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.